உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். டேய் இங்க பாரு, நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறதில்ல. அப்பவே நான் சொல்றதை கேட்டிருந்தா இவ்வளவு தூரம் நடந்திருக்காது இல்ல. எவ்வளவு வேணாலும் அடிங்க, நான் வாங்கிக்கிறேன். ஆனா சத்தியமா நான் தனாவை எதுவும் செய்யலடா. டேய் சீனு, அவன் எதுவும் செய்யலடா. இத பாரு, நேத்துல இருந்து என்ற கூட தான் இருக்கிறாங்களாக்கும். பாட்டி, நீ ஏதோ சொல்ற, உனக்காக இவனை விடுறேன். இங்க பாரு, இப்ப நாங்க தனாவை தேடி தான் போயிட்டு இருக்கோம். ஆனா ஒண்ணு, இவன் மட்டும் போய் சொல்லியிருந்தான்னு வைங்களேன், இவனை நான் அப்புறம் கொன்னே போட்டுருவேன். டேய் சின்னு, வாடா. சரிங்க மாமா. போங்கடா, பெருசா வந்துட்டானுங்க. கதிர், ஐம் சாரி. எல்லா பழியும் உன் மேல விழுது. விடுமாயா, நீ என்ன பண்ணுவ? என் நேரம் அப்படி இருக்கு. ஆனா இப்பவும் சொல்றேன், எனக்கு அந்த புவனேஸ்வரி மேலதான் சந்தேகமா இருக்கு. அப்ப அவகிட்டே போய் கேட்கலாம். தனா, தனா, சரி சரி. தனா, பிச்சரா. தனா, தனா, அங்க போய் பாரு. டேய் தனா, என்னடா வேணும்? என்ன பண்றீங்க? தனா, இல்ல தனா. தனா, டேய் நில்றா. தனா, தனா, ஏய், தனா எங்க இருக்க? தனா, டேய் வெளிய வாடா. தனா, எங்கடி போற? ஏய், தனா, 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 ஏய், ஏய் ஏய், ரெண்டு பேரும் எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? முதல்ல வெளிய போங்க. யோ, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? ஒழுங்கா தனா எங்கன்னு சொல்லு. ஏய், அவளை எதுக்குடா எங்க வந்து தேடிக்கிட்டு இருக்க? மரியாதையா வெளியே போ. ஏய், நடிக்காதீங்க. தனாவை நீங்க தான் ஏதோ பண்ணிருக்கீங்க. ஒழுங்கா அவ எங்க இருக்கான்னு சொல்லுங்க. ஏய், அவளை பத்தி என்கிட்ட ஏன் கேக்குற? ஏதோ திருட்டு தலை கட்டினது இவன் தானே, இவன்கிட்ட கேளு. போதும், நிறுத்துங்க. தனாவை எங்க வீட்டுல காணோம். கண்டிப்பா நீங்க தான் ஏதோ பண்ணிருக்கீங்க. என்னது, காணுமா? அது நீ சொல்லிதான் எனக்கே தெரியுது. ஓ, அவ வீட்டை விட்டு ஓடி போயிட்டாளா? பின்ன அவ வேற என்ன செய்வா? இவன மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வாழவா முடியும்? அவ எங்கேயாவது ஆத்துலயோ குளத்திலயோ விழுந்திருப்பா. போய் அங்க எங்கேயாவது தேடுங்க, போங்க. என்னடா சொன்ன? ஏய், யார் மேல கை வைக்கிற? என்னடா யாரடா கை வைக்கிற? அவ்வளவுதான் சொல்லிட்டு. வேண்டாம். தனா இங்கதான் இருக்கா, எனக்கு நல்லா தெரியும். ஏய், என்னடா வீட்டுக்கு வந்து ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஏய், தனா எங்க இருக்கான்னு சொல்லல, உங்க ரெண்டு பேர் மேலயும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். ஏய், போய் குடுறா. ஏற்கனவே என் பையனை உள்ள அனுப்பிட்டீங்க. இப்போ வீணா எங்க மேல பழிய போட்டு எங்களையும் உள்ள அனுப்ப பாக்குறீங்களா? நீங்க நினைக்கிறதெல்லாம் எதுவும் நடக்காது. என் பையனை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்காம முதல்ல கிளம்புங்க, இல்லன்னா முழுசா போய் சேர மாட்டேன். தனாவை எங்க வச்சிருக்கீங்கன்னு ஒழுங்கா சொல்லிடுங்க. ஐயா, தெரியாதுன்னு சொல்றோம்ல. மாயா, இவங்க பொய் சொல்றாங்க. தனாவை கண்டிப்பா இவங்க தான் தூக்கியிருப்பாங்க. டேய், நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. எங்க வீட்டு பையன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான். தனாவை தூக்கி நாங்க என்னடா பண்ண போறோம்? அவ விரக்தியில எங்கேயாவது போயிருப்பான். இங்க நின்னு கத்துறத விட்டுட்டு அவ ஏதாவது பண்ணிக்கிறதுக்குள்ள ரெண்டு பேரும் போய் கண்டுபிடிங்க, போங்க. கதிர், வா போலாம். நீ இவங்களை நம்புறியா? கண்டிப்பா தானா இங்கதான் எங்கேயோ இருக்கா. டேய், அதான் அவளே சொல்றான்ல, கிளம்புடா. ஏய், நீ சொன்னதையெல்லாம் நம்பி நாங்க போல. தனாவை தேடி தான் போறோம். அவ எங்கேயும் கிடைக்கலனா கண்டிப்பா நீ தான் ஏதோ பண்ணிருப்ப. திரும்ப வருவோம். அப்ப இப்படி சாதாரணமால கேட்டுட்டு இருக்க மாட்டோம். ஜாக்கிரதை. வா கதிர்.
போயிட்டாங்கண்ணே. ஆ. தனா தனா வாமா. என்னாச்சு? அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. வீணா பயப்படாதம்மா. நீ இங்க இருக்கிறது யாருக்கும் தெரியாது. தைரியமா இரு. நான் ரொம்ப நேரம்லாம் இங்க இருக்க முடியாது. வீட்ல தேடுவாங்க. நான் போணும். நான் கிளம்பட்டுமா? இருதனா, இப்போ எதுக்கு நீ அவசரப்படுற? உன்னை இங்க இருந்து அனுப்புறதுக்கு நான் வர சொல்லல. உன்னை நிரந்தரமா இங்க இருக்கிறதுக்கு தான் வர சொன்னேன். என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல. கார்த்திக்க கொஞ்ச நேரத்துல அண்ணன் ஜாமீன்ல வெளியில எடுத்துருவாரு. ஆமாமா, அந்த மாயா நினைச்ச மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. என் பையன் வந்துருவான். தனா, இங்க பாரு. அந்த கதிர் உன் கழுத்துல தாலி கட்டிட்டா உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்ல. அவன் கூட நீ வாழணும்னு அவசியமும் இல்ல. என்ன சொல்றீங்க? உன் வாழ்க்கைய உனக்கு பிடிச்ச மாதிரி நான் மாத்தி காட்டுறேன். உனக்கு இருக்கிற ஆசை, லட்சியம் எல்லாமே நடக்கும். அதுக்கு இருக்கிற ஒரே வழி, நீ கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன நீங்க? நான் எப்படி கல்யாணம்? எனக்கு தான் கல்யாணம். தனா, உனக்கு நடந்ததுக்கு பேரு கல்யாணம் இல்ல, ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். இங்க பாரு, கார்த்திகை நீ விரும்பின, அவனும் உன் மேல உயிரியே வச்சிருக்கான். உங்க 2 பேருக்கும் நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இல்ல, அது எப்படி நடக்கும்? என் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. ஏமா, உன் அப்பா நாங்க எல்லாரும் சேர்ந்து தானே இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணோம். அந்த மாயாவும் கதிரும் உன் கல்யாணத்தை கெடுத்துட்டாங்க. அதுக்காக வாழ்க்கை போச்சுன்னு இப்படியே இருந்துருவியா? தனா, நீ என்னம்மா அந்த காலத்து பொண்ணு மாதிரி யோசிக்கிற? இப்போ என்ன பாரு, உன் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னு நான் அப்படியே இருந்துட்டேன். ஆனா இப்போ அதை நினைச்சா எனக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஒரு கோவத்துல அப்படியே இருந்துட்டேன். ஆனா அப்படி ஒரு முடிவை எடுத்திருக்க வேண்டான்னு இப்ப தோணுது. தனா, உன் வாழ்க்கை என்ன மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு சொல்றேன். தனா, கார்த்திகோட மட்டும்தான் உன்னால சந்தோஷமா இருக்க முடியும். அவன் உனக்காக போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கான். உன் வாழ்க்கையை கெடுத்துட்டானு தானே கதிர கார்த்திக் குத்த போனா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.